மாநில உரிமை என்று பேசுவதே மாணவர்களுக்கு இழைக்கும் துரோகம் என்று சித்தரிக்கும் அளவுக்கு, அதை தைரியமாக பேசும் அளவுக்கு தமிழ் சமூகத்தின் அரசியல் பொதுவெளி சீர்குலைந்திருக்கிறது. முதல்வர் 3 வாட்டி பேசியிருக்கிறாரு. ஒன்று சட்டமன்றத்தில் இப்படின்னாரு, அது பற்றி பல நாட்கள் விவாதம் நடந்தது. அப்புறம் திருச்சிக்கு போயிட்டு வாயில் நல்லா வருதுன்னாரு, அது பற்றி ஒரு ரவுண்டு விவாதம் நடந்தது. அப்புறம் இப்போ கரூரில் கொத்து பரோட்டான்னாரு, அதை பற்றி ஒரு சுற்று விவாதம். இந்த அரசியல் நீக்கம் என்பது பிஜேபி பாலிடிக்ஸ் இங்கே காலூன்றுவதற்கு ரொம்ப வாட்டமானது. அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றதுக்கு அர்த்தம் இல்லாமல்லாம் இல்லை, அது அடுத்தது இந்த அரசியலை கொண்டு வருவதற்கானது. இந்த விபிஎஸ்ஏ யூனிவர்சிட்டி, இந்த பல்கலைக்கழக மானிய குழு மாதிரி மானியம் எதுவும் கொடுக்காது, என்ன செய்யணும்னு மட்டும்தான் சொல்லும். அப்போ செலவுக்கு என்ன செய்யறது, அது நீங்களே பார்த்துக்க வேண்டியது. ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை தேடிக்கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? ஸ்டூடெண்ட் ஃபீஸ் ஏறும். ஸ்டூடெண்ட் ஃபீஸ் ஏறுனதுனால என்ன விளைவு ஏற்படும்? ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வருகின்ற மாணவர்கள், எஸ்சி, ஓபிசி, எஸ்டி பிரிவுகளிலிருந்து வருகின்ற மாணவர்கள் படிக்க முடியாது. அப்போ ஜெர்மனியில் ஒரு ஃபாசிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப்பை அறிவிப்பதற்கு முன்னால் 1933 எங்கே கை வைக்கிறாங்கன்னா கல்வி புலத்தில் தான் கை வைக்கிறாங்க. அதில் இருந்த யூதர்கள், இடதுசாரிகள், சோஷலிஸ்டுகள் அல்லது டிசிடென்ட்ஸ், மாற்று கருத்து சொல்லக்கூடிய லிபரல்ஸ், இந்த கல்வியாளர்களை பூரா முதல்ல களை எடுக்கிறாங்க. பலமிடப்படும் மாநில உரிமை, ஆபத்தில் மாணவர் எதிர்காலம் என்ற இந்த தலைப்பு பல்கலைக்கழக மானிய குழு துணைவேந்தர் நியமனத்தில் தனது அதிகாரத்தை பயன்படுத்த தற்போதைய தாவேகா அரசு அனுமதிப்பதாக ஒரு முடிவுக்கு வந்திருப்பதை ஒட்டி அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் முன் எடுத்து வைக்கும் நோக்கத்துடன் தான் இந்த கூட்டம். இந்த தலைப்புக்கு என்ன காரணம்? இது தொடர்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த தலைப்பு தொடர்பாக ஒரே ஒரு தொலைக்காட்சி விவாதம் தான் நடந்திருக்குது, அது சன் தொலைக்காட்சியில். அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் இந்து நாளேட்டின் சார்பாக ஒரு பத்திரிகையாளர், அப்புறம் தாவேகா ஆதரவு பத்திரிகையாளர் ஒருவர், 2 பேர் பேசினாங்க. இந்த பக்கம் இந்த கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய தோழர்கள் அவங்க பேசினாங்க. இதற்கு ஆதரவாக பேசினவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, மாநில உரிமை மாநில உரிமை என்று சொல்லிக்கொண்டு மாணவர்களின் எதிர்காலத்தை பாழடிக்கிறீர்கள். 15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை, நீங்க உங்க அரசியல் சண்டையை போடுறதுக்காக மாணவர்களை பலி கொடுக்கிறீர்கள் என்று பேசினார் ஒரு பத்திரிகையாளர். இன்னொரு பத்திரிகையாளர், அதான் உங்க கொள்கை தோத்துருச்சு இல்லை, தேர்தலில் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னீங்க, இளைய தலைமுறை அதை நிராகரித்து விட்டது அல்லவா, திரும்ப அதையே பிடிச்சிட்டு தொங்குறீங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேள்வி எழுப்பினார். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டாக்கா, மாநில உரிமை என்று பேசுவதே மாணவர்களுக்கு இழைக்கும் துரோகம் என்று சித்தரிக்கும் அளவுக்கு, அதை தைரியமாக பேசும் அளவுக்கு தமிழ் சமூகத்தின் அரசியல் பொதுவெளி சீர்குலைந்திருக்கிறது. அதனால்தானே என்னவோ மாநில உரிமை பேசக்கூடிய சென்ற 5 ஆண்டுகளில் பேசி வந்த கட்சிகள், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சொல்லவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு பேசியிருக்கோம். டீலிமிட்டேஷன் பேசியிருக்கிறோம், ஜிஎஸ்டிக்கு பேசியிருக்கிறோம், எஸ்ஐஆருக்கு பேசியிருக்கிறோம், இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள், ஆளுநருடைய அத்துமீறலுக்கு பேசியிருக்கிறோம், கல்வியில் இந்தி திணிப்பு, சமக்ர சிக்ஷா அபியானுக்கு எதிராக பேசியிருக்கிறோம். பல விஷயங்களுக்கு எதிராக மாநில உரிமைக்காக தொடர்ச்சியாக பேசப்பட்ட காலம் சென்ற 5 ஆண்டுகள். இந்த 6 மாதத்தில் அப்படி பேசுவதற்கான எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தும் கூட யாரும் பேசலை. ஒருவேளை இந்த தேர்தல் தோல்விக்கு பின்னால், தேர்தல் முடிவுக்கு பின்னால், சரி இந்த அரசியல் போனியாகாது போல அப்படின்னு விட்டாங்களான்னு தெரியல, பேசவில்லை யாரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அநேகமாக எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு எஸ்எஃப்ஐனுடைய ஒரு அறிக்கை தவிர வேறு எதையும் நான் இது தொடர்பாக பார்க்கவில்லை. தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு தொடர்ந்து பேசி வருகிறார்.
மற்றபடி யாரும் பேசாத போது மாணவர்களிடம் விழிப்புணர்வு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நேற்றைக்கு இன்றைக்கு நாளேடுகளில் ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு தெரியல. கேரளாவில் 3 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், அதாவது ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 3 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் RSS நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி, மோகன் பகவத் தலைமை தாங்கிய நிகழ்ச்சி, அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதை இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் சதீசன் கண்டித்து அதற்கு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். அவங்க ஒன்றும் மன்னிப்பு கேட்க போகிறதில்லைன்னு வச்சுங்க, அவர் சொல்லியிருக்கிறார். முதல்வர் சதீசன் சாஃப்ட் இந்துத்துவா பேச தொடங்கிவிட்டார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வலதுசாரிகளை, குறிப்பாக சாவர்கரை துதிபாடி பேசுகிறார்கள் அப்படின்னு CPM பொதுச் செயலாளர் பேபி அவர் இவங்களை விமர்சனம் பண்ணியிருக்கார். இப்போ இது ஒரு நிலைமை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை? நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவருடைய மற்ற கான்ட்ரவர்சியை பற்றி நான் பேசலை. அவர் இந்த மாதிரி இந்த பல்கலைக்கழக துணைவேந்தருக்கான சர்ச் கமிட்டி அதன் எண்ணிக்கையை 3ஐ 5ஆக உயர்த்துவது, அதில் பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு ஒரு நாமினியை அனுமதிப்பது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதன் காரணமாக ஆளுநரோடு பேசி சுமூகமான ஒரு முடிவு எடுக்கப்படும். 15 பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்கள் விரைவிலேயே நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இது தொடர்பாக 2 மீட்டிங் நடந்திருக்குது. இந்த உயர்கல்வி அமைச்சகத்தின் மீட்டிங் முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்றிருக்குது. அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டங்களில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. இந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக சில விஷயங்களை சொல்கிறேன். 2022 துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை, தமிழக அரசுக்கு தான் உண்டு என்று 10 பல்கலைக்கழகங்களுக்கான சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியது. அதை RN ரவி போட்டு வச்சுருந்தார். என்னங்க போட்டு வச்சுருக்கீங்கன்னா, போட்டு வச்சுருந்தா நான் ஒத்துக்கலைன்னு அர்த்தம் அப்படின்னு பதில் சொன்னார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்? சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பினார். சட்டமன்றம் அதை அப்படியே நிறைவேற்றி அவருக்கு திருப்பி அனுப்பியது. அதன் பிறகு அதை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். இது முறைகேடு என்று சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிட்டது. அதில் தான் பார்த்திவாலா மகாதேவன் பெஞ்ச் அளித்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொன்னது? அப்படி வரம்பற்ற முறையில் கிடப்பில் போட்டு வைப்பதற்கான அதிகாரம் ஆளுநருக்கும் கிடையாது, குடியரசுத் தலைவருக்கும் கிடையாது. குறிப்பிட்ட கால அளவிற்குள் 3 மாதம் அந்த எல்லைக்குள்ள அவர்கள் அதன் மீது முடிவெடுக்கவில்லை என்றால் அது ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும் என்று சொல்லி, எனவே இந்த 10 மசோதாக்களும் ஏற்றுக்கொண்டதாக கருதப்படுகிறது என்று தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு நியமன சட்டத்தை கொண்டு வரும்போது விடுமுறை காலத்தில் நீதிபதி GR சாமிநாதன் நீதிபதியாக இருந்த அமர்வில் வெங்கடாஜலபதி என்ற பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இது UGC ரூல்ஸ் 7(3)க்கு எதிரானது, எனவே இதனை தடை விதிக்கணும், இடைக்கால தடை என்று கேட்டதற்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் வில்சன், தலைமை வழக்கறிஞர் ராமன் இவங்கெல்லாம் வேண்டுகோள் விடுத்தும் கூட நாங்கள் டீட்டெயில்டாக கவுண்டர் அப்டேட் போடணும் என்று கேட்டும் கூட அதற்கு ஒரு அவகாசம் கொடுக்காமல் இடைக்கால தடை விதித்தார். மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போனது தமிழ்நாடு அரசு. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னா, கரெக்டு தான், உங்களுக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கல, அதனால் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை விசாரிக்கிட்டோம், ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எந்த துணைவேந்தரையும் நியமிக்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக அது ஸ்டே தான். அந்த வழக்கு 29ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இந்த 29ஆம் தேதி தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வருது. 29ஆம் தேதி விசாரணைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் வெங்கடாஜலபதி என்ற நபர் மர்மமான முறையில் ஒரு மனு போட்டதை போல கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அந்த பெட்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், யார் நியமித்தாலும் சரி, துணைவேந்தரை அரசு நியமித்தாலும் சரி, ஆளுநர் நியமித்தாலும் சரி, அதை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இது எந்த சட்டத்துக்குள்ளும் எந்த முறைக்குள்ளும் வராது.
ஆனால் உயர்நீதிமன்றம் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு நல்லது, உங்கள் வழக்கையும் 29ஆம் தேதி சேர்த்து விசாரிக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படி இந்த ஆட்டம் ஆடப்படுகிறது. இந்த சூழலில்தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது என்ற சூழலில் அதற்கு முன்னாலேயே 5 பேர் போடுறோம், சுமூகமாக முடிச்சுக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறார். இன்னொரு பக்கம் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. அந்த மழைக்கால கூட்டத்தொடரில் என்ன விசேஷம் என்றால், விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்று ஒரு புது மசோதா நிறைவேற்றத்துக்கு வர இருக்கிறது. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் விவாதத்தில் இருக்குது. அது என்ன விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான்னாக்கா, யூஜிசி உள்ளிட்ட எல்லா உயர்கல்வியை நெறிப்படுத்தும் நிறுவனங்களையும் கலைத்து விட்டு ஒரே அதிகாரத்தின் கீழ் ஒன்றிய அரசு இதை கொண்டு வருகிறது. அது என்னன்றதை நம்ம பின்னால் பேசுவோம். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் தான், அபாயகரமான சூழலில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இது பற்றியும் விவாதம் நடக்கலை. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது 2-3 விஷயத்தை நம்ம சொல்லலாம். வக்ஃபு பில் வந்தது. வக்ஃபு பில்லு ஸ்டாண்டிங் கமிட்டியில் பரிசீலிக்கப்படும் போதே வக்ஃபு பில் பற்றிய விரிவான விவாதம் நடந்தது. கருத்து பிரச்சனை, ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் நடந்தது. அந்த மாதிரி வேற டீலிமிட்டேஷன், அந்த பிரச்சனை வந்தபோது டீலிமிட்டேஷனுக்கு எதிராக கூட்டங்கள் நடந்தது, விவாதங்கள் நடந்தது. ஆனால் இன்றைக்கு இது மிக பாரிய பிரச்சனை. இது என்ன பாரிய பிரச்சனைன்னு சொன்னால், நம்முடைய எதிர்கால இளம் தலைமுறையை, உயர்கல்வி கற்பவர்கள் அனைவரையும் மாநில உரிமையை பறிப்பது மட்டுமல்ல, முற்று முழுதாக அவர்களுடைய மூளைகளை சங்கி மூளைகளாக மாற்றுவதற்கான ஒரு சதி திட்டம். அப்படி ஒரு பிரச்சனை வர இருக்கிறது என்னும் சூழலில் அது பற்றிய விவாதம் எதுவும் இல்லை. இந்த சூழலில் தான் வாய்ஸ் ஆஃப் டிஎன்ல இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இந்த பெரியாருடைய புகழ்பெற்ற மேற்கோள் ஒன்று இருக்குது. நான் ரொம்ப படித்தவனோ எல்லாரையும் விட பெரிய அறிவு நிரம்பியவனோ அல்ல, இந்த காரியத்தை செய்வதற்கு வேறு யாரும் தயாராக இல்லை என்ற காரணத்தினால் இதை என் தலைமையில் போட்டுக்கொண்டு செய்கிறேன் என்று அவர் சொன்ன மாதிரி, நானும் கல்வியாளர் இல்லை, நாங்களும் கல்வியாளர்கள் இல்லை. அவர் கருணானந்தன் அவர்கள் பேராசிரியர், அவர் இந்த துறையை சார்ந்தவர். நான் கல்லூரி வாசலை கூட மிதித்ததில்லை. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பேச வேண்டுமோ அவர்கள் பேசவில்லை. பேராசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்ற பல கல்வியாளர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவர்கள் யாரும் பேசவில்லை. மாணவர்கள் தரப்பில் பேச்சில்லை, அரசியல்வாதிகள் தரப்பில் பேச்சில்லை. இந்த சூழலில் ஒரு பொது கருத்தை உருவாக்கும் பொருட்டு, அல்லது கேளாத செவிகள் கேட்கட்டும்னு பகத்சிங் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறவங்க அளவிற்காவது இது கேட்கட்டும் என்ற முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் 2 விஷயங்கள். ஒன்று, யுஜிசியினுடைய அத்துமீறிய மாநில உரிமையில் தலையிடுகின்ற அதிகாரம். பிறகு நாடாளுமன்றத்தில் வர இருக்கின்ற இந்த விக்சித் பாரத் என்ன அதிஷ்டான், சிக்ஷா அதிஷ்டான், அது யுஜிசிக்கும் சேர்த்து சமாதி கட்டப்போவது, ஒரேடியாக ஒன்றியத்தின் கையில் அதிகாரத்தை குவிப்பது என்ற 2 விஷயங்களை பற்றியும் ஒரு சித்திரமாக தொகுத்து சொன்னார் வரலாற்று ரீதியாக. நான் இந்த அறிமுக உரையில் சொன்னது போல, மாநில உரிமைக்காக போராடக்கூடிய அத்தகைய போராட்டத்தில் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து வந்த தமிழ்நாட்டில் கடந்த 60 நாட்களாக என்ன நடக்கிறது? நாம் எதை பேசுகிறோம்? ஏன் இது பற்றிய பேச்சு அரசியல் பொதுவெளியில் இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் 3 வாட்டி பேசியிருக்கிறாரு. ஒன்று சட்டமன்றத்தில் இப்படின்னாரு, அது பற்றி பல நாட்கள் விவாதம் நடந்தது. அப்புறம் திருச்சிக்கு போயிட்டு வாயில் நல்லா வருதுன்னாரு, அது பற்றி ஒரு ரவுண்டு விவாதம் நடந்தது. அப்புறம் இப்போ கரூரில் கொத்து பரோட்டான்னாரு, அதை பற்றி ஒரு சுற்று விவாதம். இது இல்லாமல் தாவேகா கட்சியை சார்ந்தவர்களுடைய, அமைச்சர்களுடைய, எம்எல்ஏக்களுடைய குற்றங்கள், அத்துமீறல்கள்,
அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் நடனமாடினது, பெண் குழந்தைகளிடம் அவர் தவறான முறையில் நடந்து கொண்டது, இன்னொருத்தர் பாராசிட்டமால் மாத்திரையை நொறுக்கியது, அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்தில் கும்பல் வல்லுறவு செய்த குற்றவாளிகளை பாதுகாத்த ஒரு எம்எல்ஏ, இப்படி பல குற்ற செயல்கள் குறித்து. இப்போ அடுத்தது லாக்அப் மரணங்கள், படுகொலைகள், இந்த விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன. இந்த விஷயங்களை விவாதிக்கக்கூடாதா என்றால் கட்டாயம் விவாதிக்கணும். ஆனால் இதற்குள்ளேயே அரசியல் விவாதம் என்பது அமிழ்த்தப்படுகிறது. இது ஒரு வகையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையிலான முரண்பாடு, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, டெல்லி அதிகாரத்துக்கும் மாநில உரிமைக்கும் இடையில தான் போராட்டம் என்று திமுக சார்பில் முன்வைக்கப்பட்ட போது அவர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பாசிசமாவது பாயாசமாவது, பிரச்சனை என்பது என்ன அப்படின்னாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து நடமாட்டம், ஊழல், இதெல்லாம் தான் பிரச்சனை, மற்றதெல்லாம் இஷ்யூவே கிடையாது என்பது அவர்களுடைய பிரச்சாரமாக இருந்தது. அந்த பிரச்சாரம் குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு செலுத்தியது, வெற்றியும் பெற்று விட்டார்கள். எப்படி வெற்றி பெற்றாங்க அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம. இப்போ இந்த தேர்தல் வெற்றிக்கு பின்னால் இந்த மாநில உரிமை குறித்த அரசியல், அதாவது பாசிச எதிர்ப்பு அரசியலை பேசுவதா வேண்டாமா? பேராசிரியர் குறிப்பிட்டது போல இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு போயிடுச்சு. ஆனால் இதை யார் பேசுவது, பேசணுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு ஏறத்தாழ நான் அறிந்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்கள் கூட அதெல்லாம் வேணாங்க, இந்த சீரியஸான அரசியல்லாம் எவன் கேட்குறான், நம்ம இந்த பிரச்சனையை பேசுவோம், என்னெல்லாம் நம்மளை பற்றி சொன்னாங்களோ அதில் இவங்க எப்படி செய்கிறாங்க, அதில் நடந்திருக்கின்ற தோல்விகள், அதையும் முன்னிலைப்படுத்தி பேசுவோம், அதுதான் மக்களிடம் எடுபடும், அதில் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது போல ஒரு கருத்து. இன்னைக்கு இந்து நாளேட்டில் ஒரு நடுப்பக்க கட்டுரை வந்திருக்குது. அந்த நடுப்பக்க கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஜென்சியினுடைய மொழி பேரு, அந்த மொழியை ரொம்ப எஃபெக்டிவாக தாவேக்கா கையாண்டிருக்கிறதுன்னு போற்றி எழுதப்பட்டது அந்த கட்டுரை. அது வெறும் மொழி பற்றிய பிரச்சனை அல்ல, என்ன பாலிடிக்ஸ், அந்த அரசியலினுடைய உள்ளடக்கம் என்ன, அந்த உள்ளடக்கம் ஏதோ சரியா இருந்தது போல சித்தரிக்குது. அப்போ இந்த அரசியல் நீக்கம் செய்யப்படும் நிலைக்கு ஒரு முற்போக்கு சாயம் உருவாக்கப்படுது. இன்னைக்கு பார்த்தேன், சதீசன் கேரளா முதலமைச்சர் இங்கே தாவேக்கா சொன்ன அதே ஸ்டாண்ட் பாயிண்ட்டை சொல்றாரு. we don't want confrontation with center. யாரு? காங்கிரஸ் முதலமைச்சர். இன்னைக்கு அந்த ஹிந்து கட்டுரையில் ஒரு முக்கியமான பாயிண்ட், ஜென்சி டசன்ட் வாண்ட் கான்ஃபரன்டேஷன். இளம் தலைமுறை ஒரு மோதல் அரசியலை விரும்பவில்லை. இது இது ஒரு நரேட்டிவ், இது ஒரு பார்வை. உரிமைக்கு போராட வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், அதுதான் ஜென்சியின் விருப்பம், அதுதான் இளம் தலைமுறையின் விருப்பம். அதாவது போராடுவது என்பதே பழைய பாணி அரசியல், எதிர்நிலையில் நின்று பேசுவது என்பதே பழைய பாணி அரசியல், காலாவதியானது, கிரிஞ்சு என்பது போல ஒரு சித்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை எப்படி பார்ப்பது? இது இல்லாமல் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்ன்றது இந்த கட்சி செய்து வருகிறது, எப்படி திசை திருப்புவதற்கான வேலைகளை. இது மோடிக்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டதா நம்ம எடுத்துக்கலாம். இந்த சூழலில்தான் அதிகாரத்தை ஒன்று குவிக்கின்ற இந்த மோடி அரசினுடைய நடவடிக்கை எந்த விதமான கேள்வியும் இல்லாமல், தடையும் இல்லாமல் அரங்கேறி கொண்டிருக்கிறது. டீலிமிட்டேஷன் பற்றி தமிழக அரசு சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக சீரியஸான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன. நாட்டளவில் எல்லா கட்சிகளையும் கூட்டி இது ஒரு பிரச்சனையாக பேசியிருக்கிறோம், வக்ஃபில் அது மாதிரி பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போ அது போல பேசவில்லை. இந்த ஒன்றியத்தில் அதிகாரத்தை குவிப்பது என்பது அப்படி போகுது. ஏன் ஒன்றியத்தில் அதிகாரத்தை குவிக்கிறார்கள்? பேராசிரியர் சொல்லும்போது இந்த அதிகார வர்க்கம், யூஜிசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளை சேர்ந்த அதிகார வர்க்கத்தினுடைய இயல்பான சிந்தனை முறையே அப்படித்தான் இருக்குது, அதிலிருந்து இது வருது அப்படின்றது ஒரு பாயிண்ட் சொன்னார். ஆனால் பிஜேபி ஏன் இதை செய்கிறது யோசித்து பார்த்தால்,
ஒரு 35 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு, முஸ்லீம்கள் எதிர்ப்பு, இந்து மதவெறி அரசியல் அப்படின்றது ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு ஸ்டாச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு. அது ஒரு 35 விழுக்காடு வாக்குக்கு மேலே அது தாண்ட மாட்டேங்குது. அது ஓரளவு அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும். அதுக்கு மேலே அது கடந்து செல்ல மறுக்கிறது. இப்போ அதுக்கு மேலே என்ன செய்வது? அது கருத்தியல் ரீதியாக ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு என்பதை முன்வைக்கக்கூடிய திராவிட மாடலாக இருக்கட்டும், அல்லது சிபிஎம் கட்சியினுடைய அரசாக இருக்கட்டும், அதை கருத்தியல் ரீதியாக அவர்களால் மோதி முறியடிக்க முடியவில்லை வலதுசாரி அரசியலை வைத்துக்கொண்டு. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னாக்கா, அதிகாரத்தின் மூலமாக இதை நிலைநாட்ட வேண்டியிருக்கிறது. அதைத்தான் இந்த யுஜிசியில் அவர்களுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய விபிஎஸ்ஏ இருக்கு இல்லையா, அந்த புதிதாக வர இருக்கின்ற அந்த சட்டமாக இருக்கட்டும், அதைத்தான் அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள். இந்த ஒன்றியத்தில் அதிகாரத்தை குவிப்பது என்பது அவர்களுடைய பார்வையில் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் அது நேர்மறையான விளைவுகளை எப்போதாவது ஏற்படுத்தி இருக்கிறதா, அப்படி ஏற்படுத்திய அனுபவம் இருக்கிறதா என்றால் கிடையாது. தமிழ்நாடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அல்லது தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் அடிப்படை கல்வி கட்டமைப்பை உருவாக்குவதில், கல்வி அறிவை பரப்புவதில் முன்னணியில் இருக்குது. ஒன்றிய அதிகாரம் என்பதை குவித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ அதை செய்யவில்லை. ஏன் ஏன் இங்கே நடந்தது, ஏன் அங்கே நடக்கவில்லை? ஒரே விதமான சட்டங்கள் தான் அமலில் இருந்திருக்குது. அவங்க ஏன் செய்யலை, இங்கே ஏன் செய்தார்கள் என்றால் அதற்கு 3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, இதை செய்வதற்கான ஒரு சோஷியல் மூவ்மெண்ட், சமூக இயக்கம் இங்கே இருந்தது. அது கேரளாவின் பொது உடைமை இயக்கமாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமாக இருக்கட்டும், சமூக நீதியை முன்வைத்து போராடுகின்ற ஒரு 100 பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம் இருக்குது. அது ஒரு அரசியல் இயக்கமாக சோஷியல் ஜஸ்டிஸ் என்பதை தன்னுடைய அரசியலாக முன்வைத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றுகின்ற நிலைமை இங்கே இருந்தது 67க்கு பின்னால். இது 2வது. 3வது, இதை செய்யக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இடங்கள்ல இருந்தது, நிர்வாகம். இது 3மே அவர்களிடம் இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை. இதை சரி செய்வதற்குத்தான், இதை தாண்டிய தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்குத்தான் இதை இந்த சட்டங்களை, யுஜிசி அதிகாரத்தை குவிப்பதையோ மற்றதையோ அவங்க செய்கிறாங்க. இந்த விஷயங்கள் குறித்து பேசாமல் இருப்பதற்கு தான் இந்த அரசியல் நீக்கம் என்பது செய்யப்படுகிறது. இந்த அரசியல் நீக்கம் என்பது பிஜேபி பாலிடிக்ஸ் இங்கே காலூன்றுவதற்கு ரொம்ப வாட்டமானது. அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றதுக்கு அர்த்தம் இல்லாமல்லாம் இல்லை. அது அடுத்தது இந்த அரசியலை கொண்டு வருவதற்கானது. அவர் நான் கான்ஃபரண்டேஷனிஸ்ட் பாலிடிக்ஸ் தான் இப்போ பேசுகிறார். நான் திமுகவை திட்டமாட்டார், அண்ணா திமுகவை திட்டமாட்டார், தாவேக்காவை பற்றி ஒரு வருஷம் பேச மாட்டார். ரொம்ப டீசன்ட் பொலிட்டிஷியன் அவர். அப்படி தான் தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறார் அவர். அப்போ இவங்களுக்கு கான்ஃபரண்டேஷன் கிடையாது. அப்போ என்னதான் அரசியலில் நடக்குது அப்படின்னா எதுவும் பேச வேணாம். அப்படி எதுவும் பேசாத நிலைதான் அவர்கள் காலூன்றுவதற்கான, அவர்கள் இந்த அரசியலை கடைவிரிப்பதற்கான ஒரு சூழல். ஏனென்றால் தமிழ்நாட்டில் வலதுசாரி அரசியல் அல்லது இந்துத்துவ அரசியல், திராவிட இயக்க அரசியலை கான்ஃபரண்ட் பண்ணி எதிர்த்து நின்று வெல்ல முடியவில்லை இதுவரைக்கும், இத்தனை நாள் நடந்ததில்லை. அப்போ அவர்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மாற்று என்பது என்ன அப்படின்னா அரசியல் நீக்கம் செய்வது. அந்த அரசியல் நீக்கம் செய்வது தான் இந்த தேர்தல் முடிவு. தேர்தல் முடிவுக்கு பின்னால் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் கூட அதுதான். அப்போ அந்த அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட சூழலில் தோற்றவர்கள் அல்லது இந்த சூழ்நிலை தவறாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் இதெல்லாம் பேசாமல் இருக்கிறது தான் தீர்வு, இதை பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க, இதை பேசுவதே வீண் வேலை என்பது போல சிந்திக்க தொடங்குகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இப்ப இளம் தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு யோசிக்கிறது வேற. ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் இயக்கமோ மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் வேலை செய்யணும். மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதற்கு தக்க நாம் இறங்கி செல்வோம், அதற்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்ளும், அப்பதான் ஓட்டு விடும் என்பது அல்ல நம்முடைய வேலை. அப்பவும் ஓட்டு விழாது, அப்பவும் அது நடக்காது. அப்போ அந்த காரியத்திலிருந்து
பின்வாங்குவதற்கு அதில் அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது என்பதால் இதை இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுவதற்கு முன்னால் இதை திரும்ப திரும்ப நாம் மனதில் தெளிவுபடுத்திக்கணும். இந்த யூஜிசி விவகாரம் பற்றி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்த ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஒரு குழு ஒன்று போட்டாங்க. ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தலைமையிலான குழு. அதனுடைய உறுப்பினரான அசோக் வர்தன் செட்டி அவர் சமீபத்திய ஃப்ரண்ட்லைன் நாளேட்டில் இதை பற்றி ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்காரு. அது இல்லாமல் டிடி நெக்ஸ்ட் என்ற இதில் தொடர்ந்து ஒரு தொடர் கட்டுரையாக ஃபெடரலிசம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பற்றி தொடர்ந்து எழுதுகிறார். அதில் இதை பற்றி அவர் விரிவாக இந்த இஷ்யூவை பற்றி அவர் கையாண்டிருக்கிறார். இந்த யூஜிசி என்பது பேராசிரியர் கருணானந்தன் சொன்னது போல 56 தான் இதை உருவாக்குறாங்க. அவசர நிலை காலத்தில் கல்வி கன்கரண்ட் லிஸ்டுக்கு ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு வரப்படும் வரை அப்படிதான் இருக்குது பொதுவில். இந்த காலகட்டத்தில் என்ன தவறாயிடுச்சு, அதுக்கப்புறம் இவர்கள் என்ன முன்னேற்றத்தை காட்டுகிறார்கள், எதற்காக இந்த மாற்றம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்களா என்பதுதான் கேள்வி. அப்படி ஒரு விளக்கத்தை ஆதாரங்களோடு தரவுகளோடு அவர்கள் விளக்கியதில்லை. 2018 தான் இந்த யூஜிசி ரூலில் 7(3) என்ற திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அதை எடப்பாடியே ஏற்றுக்கொள்ளவில்லை. எடப்பாடியே ஏற்றுக்கொள்ளாததைத்தான் இன்றைக்கு தாவேக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது ஏன் சட்ட விரோதமானது என்பதற்கு நம்ம அந்த ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த அந்த ஆய்வு குழு அவங்க அதை விளக்கி சொல்றாங்க. மத்திய பட்டியலில் இருப்பது ஒன்றிய பட்டியலில் இருப்பது எது என்பதற்கு அரசமைப்பு சட்டத்தில் ஒரு வரையறை இருக்குது. ஆர்டிகிள் 254(2) என்பது மாநில பட்டியல் பற்றி சொல்லுது. மாநில சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றினால் பல்கலைக்கழகம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சட்டம் தான், எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இல்லை. ஏன்னா அது பல்கலைக்கழகத்தினுடைய இண்டிபெண்டன்ஸுக்கானது. அது அப்படி தனித்தனி சட்டம் இருக்குது. இப்போ மாநில பட்டியலில் ஒரு சட்டம் இயற்றி அது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு ஒன்றிய அரசு அதுக்குள்ள தலையிட முடியாது என்பதுதான் ஆர்டிகிள் 254(2). அது குடியரசுத் தலைவரின் அனுமதியை பெறக்கூடாது என்பதற்காக தான் RN ரவி போட்டு வச்சிருந்தார். அதுக்கு பிறகு திரௌபதி முர்மு போட்டு வச்சிருந்தது எதுக்குன்னாக்கா அது ஓகே கொடுத்துட்டாக்க அப்புறமா அதுக்குள்ள இவங்க வர முடியாது என்பதனால் அதை கிடப்பில் போடுவதன் மூலம் முடக்குவது என்ற காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அது செல்லத்தக்கதா என்றால் செல்லத்தக்கது இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இது கான்ஸ்டிடியூஷனல் இல்லை. யூஜிசி ஆக்ட் என்று அவர்கள் உருவாக்கி இருக்கிற ஒன்றிய அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய சட்டம், அந்த சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒருங்கிணைப்பதும் தரத்தை நிர்ணயம் செய்வதும். இதற்கு மேல துணைவேந்தர் நியமனம் குறித்து அந்த ஆக்ட் எதுவும் சொல்லவில்லை. அது இல்லாமல் ஒன்றிய பட்டியலில் என்ட்ரி 44 அது பல்கலைக்கழகங்கள் தொடர்பான விஷயத்தில் ஒன்றியத்துக்கு அதிகாரம் கிடையாது என்று தெளிவுபடுத்துகிறது. இதெல்லாம் நம்ம இப்போ இந்த 29ஆம் தேதி வழக்கு வருது இல்லையா, இப்போ அந்த விவாதங்கள்லாம் வரும். அதை ஒட்டி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்ப யூஜிசி ஆக்டில் இல்லாத, சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சட்டத்துக்கு கீழ் உள்ள விதிமுறையில் கொண்டு வர முடியுமா? கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதுக்கு பிறகு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் இயற்றுகின்ற சட்டம் இருக்குது, அதற்கு பிறகு இயற்றப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் வகுக்கப்படுகின்ற விதிமுறைகள் இருக்குது. இப்போ அந்த விதிமுறை மாநில அரசு இயற்றுகின்ற சட்டத்திற்கு மேல் செல்வாக்கு செலுத்த முடியுமா என்பதுதான் திரும்ப திரும்ப எழுப்பப்படுகின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு நம்முடைய நீதிமன்றங்கள் 2 விதமாக குழப்பமாக தீர்ப்புகளை அளித்திருக்கிறார்கள். 2 விதமான தீர்ப்பு இருக்கு. ஒன்று, மாநில சட்டமன்றத்தின் அதிகாரத்தை யூஜிசி ரூல்ஸ் மீற முடியாது என்பது ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு தீர்ப்புகள் எப்படி சொல்றாங்கன்னா, அந்த யூஜிசி ரூல்ஸ் என்பது நாடாளுமன்றத்தின் முன் வைக்கப்பட்டு விட்டதால் அது ஒன்றியத்தின் சட்டமாக அது அப்படி கருதப்பட வேண்டும். அது ஏதோ கோயில்ல சாமி முன்னால வச்சா அது பிரசாதன்ற மாதிரி அப்படி முன் வைக்கப்படுவதற்கெல்லாம் அப்படி அதிகாரம் கிடையாது என்று மறுத்து மற்ற தீர்ப்புகள் சொல்லி இருக்கின்றன. இப்போ
இப்படி முரண்பட்ட தீர்ப்புகள் சொல்லி இருப்பதை காட்டி ஓய்வு பெற்ற நீதிபதி AK ராஜன் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதுல முரண்பாடெல்லாம் எதுவும் இல்லை. அரசமைப்பு சட்டத்தின்படி என்ட்ரி 32 என்பது மாநில பட்டியலில் என்ட்ரி 32 என்பது பல்கலைக்கழகங்கள் மீது மாநில அரசுக்குரிய அதிகாரத்தை பேசுகிறது. ஒன்றிய பட்டியலில் என்ட்ரி 44 என்பது ஒன்றிய அரசின் அதிகாரங்களை பேசுது. அதுல பல்கலைக்கழகம் கிடையாது. இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தால் ஒன்றியத்துக்கு இதில் எந்த வேலையும் இல்லை என்று தெளிவாக தெரியும் அப்படின்னு விளக்குறார். இந்த சட்ட நுணுக்கங்களுக்குள்ள அதிகம் போக வேண்டாம். இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, அவர் அசோகவர்தன் செட்டி எழுதுறாரு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, முரண்பாடு இருக்கு, இது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு போய் ஒரு தீர்வு கண்டிருக்க வேண்டும். ஆனால் எந்த கட்சியும் இதை கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு கொண்டு போய் தீர்வு காண்பதற்கான முயற்சியை எடுக்கவில்லை அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு. இது ஒரு உண்மை. இது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. இப்போ அது இந்த இடத்துல நிற்குது. இது மானிய குழு என்று சொல்லிக் கொள்வதற்கான அருகதை இருக்கா? அதுக்கு பேர் மானிய குழுன்னு சொல்றாங்களே. முக்கியமான டேட்டா ஒன்று அவர் சொல்றாரு. 2014-15 இந்த பல்கலைக்கழக மானிய குழுவுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 8,905 கோடி ரூபாய். 2014-15 மோடி அப்பதான் வர்றாரு. அந்த 8,905 கோடி ரூபாயில் பல்கலைக்கழகங்கள் 2 விதம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மாநிலங்களுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற பல்கலைக்கழகங்கள். இந்த 8,905 மாநிலங்களுக்கு வந்தது 1,185 கோடி. அதாவது இதுல 13 விழுக்காடு தான் மாநிலங்களுக்கு, 87 விழுக்காடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு தான் போயிருக்கு. இந்த 13 விழுக்காட்டை நம்ம எல்லாருக்கும் பிரிச்சுக்கணும். எல்லா மாநிலங்களுக்கும் இந்த 1,185 கோடி இதான் இவங்க கொடுக்குற மானியம். சரி, இது 2014-15 2025-26 இந்த 8,905 கோடி ரூபாய் என்பது 3,336 கோடி ரூபாயாக குறைந்திருக்குது. 1/3 வந்துருச்சு. அதுல மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது 62 கோடி, அதாவது 2%. 62 கோடி தமிழ்நாட்டுக்கு இல்லை, எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து. இது ஒரு மானிய குழு. இவன் அதிகாரத்துக்கு நம்ம கட்டுப்படணும். இது எவ்வளவு பெரிய கேலி கூத்து! இது ஒரு மிஸ்நாமர். அப்படி ஒரு மானிய குழுன்னு சொல்வதற்கான அருகதை கிடையாது. முட்டாளுக்கு ஞானதேசிகன்னு பேர் வைக்கிற மாதிரி இதுக்கு அது மானிய குழு என்று சொல்லிக் கொள்வதற்கு கிடையாது. அதே போல அவர்களுக்கான அதிகாரம் என்பது அதிகபட்சம் போனா கிராண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு மேல வேறு அதிகாரம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு யுஜிசி, சட்ட ரீதியாகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது அந்த நாமினியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், 5 பேர் போட்டுக்கிறோம், ஆளுநர் அதை தீர்மானிக்கட்டும் என்று இந்த அரசு ஏன் சொல்கிறது? அப்படி சொல்லிட்டாக்கா அதில் அவங்க சொல்ற ஒரு வாதம் என்னன்னா, எப்படியும் நம்ம தானே மெஜாரிட்டி, 5ல் 3 மெஜாரிட்டி. ஒன்று ஆளுநருடைய நாமினி, ஒன்று யுஜிசி நாமினி, ஒன்று சிண்டிகேட் நாமினி, ஒன்று கவர்மெண்ட் நாமினி, இன்னொரு நாமினி நமக்கே கொடுக்குறாங்க. இப்போ 3 தானே மெஜாரிட்டி அப்படின்னு இவர்கள் பேசுகிறார்கள். அர்த்தமற்றது. அது நியமிக்கின்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆளுநருக்கு தான். அப்போ இந்த பல்கலைக்கழக துணைவேந்தரை, ரொம்ப தரமான ஒரு துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரம் பொருந்திய ஆளுநர் இருக்கார்ல, அவருடைய தகுதி என்னன்னாக்கா 35 வயசாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும். அதுக்கு மேலே எந்த அருகதையும் எந்த கல்வி தகுதியும் கவர்னருக்கு வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லலை. கைநாட்டாக இருந்தால் கூட ஓகே தான். அவர் துணைவேந்தரை தீர்மானிக்கலாம். அப்போ இப்போ இன்னைக்கு துணைவேந்தர்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள் நமக்கு தெரியும். கேரளாவுடைய உதாரணத்தை நான் சொன்னேன். ஆளுநரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் 3 பேர் மோகன் பகவத் பங்கேற்ற RSS நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்போ ஆளுநரால் எந்த துணைவேந்தர், எப்படிப்பட்ட துணைவேந்தர் நியமிக்கப்படுவார் என்பதற்கு அதிகம் விளக்கம் தேவையில்லை. அந்த துணைவேந்தர் என்ன மாதிரி ஆசிரியர்களை, என்ன மாதிரி ஊழியர்களை கொண்டு வருவார், என்ன மாதிரியான பாடத்திட்டம் வரும் என்பதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. அப்படி துணைவேந்தரையே நியமிக்கலாம்னா அப்புறம் செனட்டு, சிண்டிகேட்டு எல்லாத்தையும் தலையிடுவார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் தலையிட முடியும் என்பதுதான் நிலை. இப்ப இந்த நிலைக்கு ஏற்றுக்கொள்வதை நோக்கித்தான் தற்போது தாவேக அரசு கொண்டு வர இருக்கின்ற இந்த சட்ட திருத்தம் வழிவகுக்குது. இதை பற்றி ஏன் அதிகம் பேசணும்னா, இப்போ கூட்டணி கட்சின்னு கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க.
இவங்கெல்லாம் இந்த கேபினெட்டில் இதுவரைக்கும் யாரும் பேசலைங்க. நான் சொல்வது போல் எஸ்எஃப்ஐ ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. இதுவரைக்கும் ஒருவேளை அந்த தவறாக இருந்து திருத்தலாம். சிபிஐ, சிபிஎம், விசிகா, இந்த விஸ்வநாதன் இப்படி பேசியிருக்கிறாரு. அதை கண்டித்து யாருமே பேசலை, அதை எதிர்த்து யாரும் பேசலை. என்றால் இன்னைக்கு செய்தி என்னன்னா, சிபிஐயும் கேபினெட்டில் பங்கேற்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி உலா வருது. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. அப்போ இவர்கள் எதுவுமே பேசலை அப்படின்னா என்ன செய்ய நினைக்கிறார்கள்? இத்தனையும் செய்துவிட்டு இது மாநில நலன் வர்சஸ் மாணவர் நலன் என்று ஒரு சித்திரத்தை, ஒரு விவாதத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ இதுவரைக்கும் தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற முன்னேற்றம் என்பதெல்லாம் மாநில உரிமையின் காரணமாக, மாநில அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு ஒரு கொள்கையை அமல்படுத்த முடிந்த காரணத்தினால தான் இந்த நம்ம லிட்ரஸியில் மேலே இருக்கிறதோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவோ, ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் அதிகம் இருக்கிறதோ, அல்லது மருத்துவர்கள் அதிகம் இருக்கிறதோ, அல்லது கல்வியில் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதோ, இது எல்லாமே எப்போ சாத்தியமாகுதுன்னாக்கா மாநில அரசுக்கு கொள்கை வகுக்கின்ற அதிகாரம், அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய முடிகின்ற அதிகாரம், இதெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் அது சாத்தியமாகிறது. அதை ஒரேடியாக முடிவுக்கு கொண்டு வருவது என்ற நோக்கத்தில் தான் இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்பது இப்போது நாடாளுமன்றத்தில் வரப்போகுது. அது என்ன கதியாக போகுதுன்னு எனக்கு தெரியல. அது பற்றிய போதிய விவாதம் நடக்காமல் இருப்பது பெரும் கவலையை தருகிறது. இது 20ஆம் தேதி வரப்போகுதுன்றதுனால இதை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ளணும். முதல் பாயிண்ட்டு, 3 யூஜிசியை அது மூட்டை கட்டிடுது. அடுத்தது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதையும் மூடிடுறாங்க. அப்புறம் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன், அதையும் மூடிடுறாங்க. அடுத்தது கவுன்சில் ஃபார் ஆர்கிடெக்சர், அதையும் மூடிடுறாங்க. இதெல்லாம் கிடையாது, எல்லாம் சேர்ந்து ஒரே அமைப்பு. அது இந்த விபிஎஸ்ஏ இந்த அமைப்பு. இதில் ஏற்கனவே யூஜிசியில் 12 உறுப்பினர்களில் 10 பேர் அகடமிக்ஸ், அரசால் நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் 2 பேர் அதிகாரிகள். இப்போ 5 பேர் அதிகாரிகள், 7 பேர் கல்வியாளர்கள் இப்போ மாற்றத்தில். அது இல்லாமல் மெம்பர் செக்ரட்டரி தலைவர். கிளாஸ் 47 என்ன சொல்லுதுன்னா, இந்த பில் எம்பவர்ஸ் த சென்டர் டு ஓவர் ரூல் த கமிஷன். ஒரு கமிஷன் நியமிக்கிறாங்க, ஆனால் ஒன்றிய அரசு இவங்க எடுக்கிற முடிவை ஓவர் ரூல் பண்ண முடியும். அந்த முடிவு சரியில்லை என்று மோடி அரசு கருதினால் அதை ஓவர் ரூல் பண்ணலாம். அடுத்து கிளாஸ் 24 அலோஸ் கவர்மெண்ட் டு ரிமூவ் மெம்பர்ஸ், சேர்மன் யாராக இருந்தாலும் 24 யாரை வேணால் எப்போ வேணால் நீக்கலாம். இவ்வளோதான் அதனுடைய இறையாண்மை. அதுக்கு அடுத்தது விசியை பற்றி அது என்ன சொல்லுது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசியை பற்றி அதில் எதுவும் சொல்லலை. அது அந்த இடம் பிளாங்காக இருக்குது. ஆனால் அது எலிஜிபிலிட்டி, ஓவராலாக இதை நிர்வாகம் செய்யக்கூடிய சூழல் பற்றி சொல்வதற்கு அதற்கு இருக்கின்ற அதிகாரம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்லாத ஒரு ஆள் விசியாக வர முடியாது. விசிக்கான தகுதியை அவங்க கொண்டு வந்துடுவாங்க. அதிகாரம் என்பது இங்கே இருக்கும். அதனால் அவன் சொல்கிறவனை தவிர வேறு யாரும் இங்கே விசியாக வர முடியாது என்ற சூழல் அதில் ஏற்படும். அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டின்னு ஒன்று கிடையாது. இந்த பில் வந்துருச்சுனாங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் கல்லூரிகளே நேரடியாக டிகிரி கொடுக்கலாம். அதுக்கான அங்கீகாரத்தை இவர்கள் வழங்குவார்கள். யார்? விபிஎஸ்ஏ நேரடியாக வழங்கும். அந்த மாதிரி மாற்றம். அடுத்தது, இந்த விபிஎஸ்ஏ யூனிவர்சிட்டி, இந்த பல்கலைக்கழக மானிய குழு மாதிரி மானியம் எதுவும் கொடுக்காது. என்ன செய்யணும்னு மட்டும்தான் சொல்லும். அப்போ செலவுக்கு என்ன செய்யறது? அது நீங்களே பார்த்துக்க வேண்டியதான். செலவை கல்லூரிகளே பார்த்து கொள்ள வேண்டும். செலவை கல்லூரிகளே பார்த்துக்கணும், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை தேடிக்கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? ஸ்டூடெண்ட் ஃபீஸ் ஏறும். ஸ்டூடெண்ட் ஃபீஸ் ஏறுனதுனால என்ன விளைவு ஏற்படும்? ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வருகின்ற மாணவர்கள், எஸ்சி, ஓபிசி, எஸ்டி பிரிவுகளிலிருந்து வருகின்ற மாணவர்கள் படிக்க முடியாது. அல்லது அடாத இதுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கணும், கட்ட முடியாமல் தவிக்கணும். ஆக முன்ன கட்டாய இலவச கல்வி என்பது இருப்பதற்கு முந்தைய காலத்துக்கு, வெள்ளைக்கார காலத்துக்கு கொண்டு போகிறது, ரிவர்ஸில் கொண்டு போகிறது, பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும் என்பதை நோக்கி தள்ளி செல்வது.
அடுத்து ரிசர்ச், ஆய்வு தொடர்பான விஷயங்களுக்கு அதை முழுக்க என்ன செய்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியோடைய ப்ரையாரிட்டிக்கு ஏற்ப அப்படி தள்ளி விட்டுறாங்க. அப்படி அவர்களுடைய தேவைக்கு ஆய்வு. அமெரிக்காலாம் இப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி அவர்களுடைய தேவைக்கு அவங்கள்ட்டேருந்து ஃபண்டு வாங்கிட்டு தான் ஆய்வு செய்யணும். அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? அதனுடைய விளைவு என்னவாக இருக்குன்னா ஹியூமனிட்டிஸ், ஃபிலாசபி, எத்திக்ஸ், இதுக்கெல்லாம் எவனாவது பணம் கொடுப்பானா? இதெல்லாம் வருமானத்துக்கு உள்ளதில்லை. ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இதில் தான் வரும். அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குகின்ற, சமூக நீதி பேசுகின்ற, நியாய அநியாயம் பற்றி பேசுவது, இதெல்லாம் ஹியூமனிட்டிஸ் யார் வந்து பேசுகிறாங்களோ அங்கேருந்து தான் வரும். வெறும் என்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸு இந்த ஆய்வுகள் தொழில்துறைக்கு தேவைப்படுகின்ற, முதலாளிகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த ஆய்வுகளிலிருந்து இத்தகைய மாணவர்கள் ஒருபோதும் உருவாக முடியாது, சாத்தியமில்லை. அப்போ நிதி ஒதுக்கீடு என்பதை பொறுத்த வரைக்கும் இதுதான். அதற்கு மேல் ரொம்ப முக்கியமாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் பேராசைக்காரர்கள் ஆயிட்டாங்கன்னு சொன்னார். அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஒன்றிய பல்கலைக்கழகங்களுடைய சங்கம் வந்து இதை எதிர்த்துருக்குது. முக்கியமாக அவங்களுடைய கவலை என்ன அப்படின்னா, யூஜிசி சொல்லக்கூடிய சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. இப்போ அந்தந்த காலேஜ் அதை வகுத்து கொள்ளலாம். அதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா, கேஷுவலைசேஷன் ஆஃப் அகடமிக் லேபர். இன்னைக்கு எப்படி கான்ட்ராக்டில் இருக்கிறாங்களோ அதை அங்கங்கே அவங்க பார்த்துக்கலாம். அப்போ கல்வியாளர்கள், பேராசிரியர்கள் எனப்படுவோருக்கு எந்த கௌரவமான ஊதியமோ அது கிடையாது. அவங்கள வந்து நிரந்தரமான கான்ட்ராக்ட் பணியாளர்களாக்கப்படுவார்கள். அடுத்தது ஆய்வு. பேசும்போது ஒன்று சொன்னார், ஆளுநர் வந்து தலையிட்டார் எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்பது பற்றி. சமீபத்தில் ஒரு விஷயம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஜாமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, அங்கே ஒரு தலித் பேராசிரியர், அந்த பேராசிரியர் தன்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு ஆய்வுக்கான பொருளாக ஒன்று சொல்கிறார். அது என்னன்னா, இந்தியாவில் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்கள், அதை பற்றி ஒரு கட்டுரை வரைக, ஒரு ஆய்வு கட்டுரை வரைக அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை சொன்னதற்காக அவர் சர்வீஸ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் மேலே அது ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னாக்கா, இட் இஸ் அன்பிகமிங் ஆஃப் அன் அகடமிக். ஒரு கல்வியாளருக்கு உரிய முறையில் அவர் நடந்து கொள்ளவில்லை. எது? இந்த ஆய்வு பொருளை கொடுத்ததற்காக. அப்போ பல்கலைக்கழகங்கள் சுதந்திரமாக தமது ஆய்வு பொருளை தீர்மானிக்க முடியாது. அபூர்வானந்தன் டெல்லி ப்ரொஃபஸர் வயரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது இன்னும் டேஞ்சரஸாக இருக்குது வட இந்தியாவில். பேராசிரியர்கள் உரையாற்றும் போது மாணவர்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒரு வார்த்தை ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டாக்கா அவர் மேலே கிரிமினல் கேஸே வரும். அதனால் கிளாஸில் பேசும்போது பயப்பட வேண்டி இருக்கிறது. ஒருவேளை மோடி அரசை விமர்சித்தோ, வலதுசாரி விஷயத்தை விமர்சித்தோ, அதாவது இந்த சித்தாந்தத்தை விமர்சித்தோ ஒரு பேராசிரியர் பேசினால் அவருக்கு என்ன நேரும் என்று சொல்ல முடியாது. ஆடியோ பதிவு பண்ணுறாங்க, அதனால் பேசும்போதே நாக்க உள்ள இழுக்குதுன்றார். இதெல்லாம் ஏற்கனவே நிலவுகின்ற சூழல். இப்போ இந்த பில் சட்டமாக மாறினால் நேரக்கூடியது என்ன என்பதை நாம் எல்லாரும் யோசிச்சுக்கலாம். எதிர்கால தலைமுறை எப்படி இருக்கும் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ரெண்டாவது, யூஜிசி இப்போ ஏற்கனவே இந்த விபிஎஸ்ஐ பில் வருவதற்கு முன்னாலேயே யூஜிசி தனக்கு கீழே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஒரு இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்ற அதன் அடிப்படையில் ஆய்வுப் பொருள்கள், பாடத்திட்டங்கள் இதையெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. கல்வி காவிமயமாதல் பற்றி தோழர் சொன்னார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அரவிந்தன் நீலகண்டன் என்று வலதுசாரி சிந்தனையாளர்னு சொல்லலாம், அவரை சொல்லிக்கலாம், சிந்தனையாளர் ஒருத்தர் ஒரு நூல் எழுதினார், இந்திய அறிதல் முறை அப்படின்னு சொல்லி. அறிதல் முறையிலேயே இந்திய அறிதல் முறைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வெளியிட்டார். அதுக்கு மத்திய அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க, ஒன்றிய அமைச்சர்கள்லாம். இப்போ இது வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னா என்ன? இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னா என்ன என்பதற்கு எந்த விளக்கமும் சொல்லப்படவில்லை. ஆனால் இதற்கு கீழே வந்து யூஜிசி 18 கோர்ஸ்
அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க பல்கலைக்கழக மானியக் குழு. எதுன்னு நான் சொல்கிறேன். It recommends incorporating elements of India's traditional knowledge in the curriculum in areas including mathematics, astronomy, philosophy, yoga, architecture, medicine, agriculture, engineering, linguistics, literature, sports, games, governance, polity, conservation. இது எல்லாத்துலேயும் பாரம்பரிய இந்திய ஞானம், அல்லது ஜெயமோகன் சொல்கிற மாதிரி இந்திய ஞான மரபா ஞான மரபு, அதை பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஐஐடி அதில் 27 ரிசர்ச் இது வரைக்கும் போயிருக்குது. 2 வருஷம் 20 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறாங்க. என்ன ஆய்வு செய்வதற்கு? இது எந்தெந்த ஐடியில்னா ஐஐடி மாண்டி, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி காந்தி நகர், இதெல்லாம் நடந்திருக்குது. தலைப்பு என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். தலைப்பு ஐஐடி மாண்டியில் முக்கியமான தலைப்பு மறுபிறவி பற்றி. கான்சியஸ்னஸ் அண்ட் வெல்பீயிங். அதில் ரீஇன்கார்னேஷன் என்பது ஒரு ஆய்வுக்கான ஐஐடி தலைப்பு. அது என்னங்க ரீஇன்கார்னேஷன்லாம் மறுபிறப்பெல்லாம் ஒரு ஆய்வு பொருளாக வைக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு ஒரு அருமையான பதில் சொல்லியிருக்கிறாங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்தபோது அதையே சூடோ சயின்ஸ்ன்னு அப்போ சொன்னாங்க. அதுபோல் மறுபிறப்பையும் இன்னைக்கு நீங்கள் சூடோ சயின்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இது பற்றி ஆய்வு செய்யுங்க, இருக்கலாம்ல. இது ஒரு இன்னொரு அறிதல் முறை. இது முன்ன பின்னவீனத்துவ கோஷ்டி இது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க பிலசாபிக்கலாக. இது ஒரு அறிதல் முறை. இது ஐஐடியில் நடக்கிற ஆய்வு. அடுத்த யூஜிசி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் நாரத புராணத்தில் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் ஜாமெட்ரி, இது யூஜிசி கோர்ஸுக்கு. இது அடுத்தது அதே யூஜிசி கோர்ஸுக்கு பஞ்சாங்கம், அதாவது இந்தியன் கேலண்டர். வெறும் பஞ்சாங்கம் மட்டும் இல்லை, அன்னைக்கு எப்படி எல்லாம் கணிச்சாங்க அது மட்டும் இல்லை, நல்ல நேரம் குறிப்பது பற்றி, ஆஸ்பீஷியஸ் டைம் குறிப்பது, அது இருக்குது. அடுத்து கெமிஸ்ட்ரி கரிக்குலம். அது எப்படி தொடங்குதுன்னா சரஸ்வதி வந்தனத்தோடு தொடங்குது. சரஸ்வதிக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் என்ன தொடங்குது தெரியல. அது சரஸ்வதி வந்தனத்தோட தொடங்குது. பிறகு கௌட்டில்யரின் அர்த்த சாஸ்திரம், பகவத்கீதை, இதெல்லாம் லெசன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். பி த லீடர்ஸுக்கு பயன்படும் நினைக்கிறது. லெசன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்புக்கு கௌடில்யன் அர்த்த சாஸ்திரம் இருக்குது. அப்புறம் வேதிக் ஆர்கிடெக்சர் டு கிரியேட் ஹெல்த்தி இன்டோர் என்விரான்மெண்ட். வேத காலத்தில் ஏது ஆர்கிடெக்சர் எனக்கு புரியல. பர்ணசாலை தான், ஓலை குடிசைகள் தான். இப்போ என்ன வேதிக் ஆர்கிடெக்சர் அது எதுக்குன்னாக்கா இது மாதிரி வெல்பீயிங்க்கு, ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டுக்கு. அடுத்தது தற்கொலை எண்ணத்தை தடுப்பதற்கு வேதிக் சொல்யூஷன். அதை தடுப்பதற்கு வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தீர்வுகள். இதோட அடுத்தது இதெல்லாம் சிரிக்கிறோம், இத்தனையும் கோர்ஸு நடைமுறையில் இருக்குது. இது நடந்தால் இங்கேயே வர. அடுத்தது வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு அந்த பிபிஎஸ்சி எல்லாம் வர வேண்டியதில்லை, ஏற்கனவே யூஜிசியில் இருக்குது. ஏன் இப்போ கோவையில் ஒரு தாவேக்கா எம்எல்ஏ அவங்க ஜோசியத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்களே. ஆமாம், ஓகே. அடுத்தது ஆட்டோமேட்டட் கொஸ்டின் ஆன்சரிங் சிஸ்டம் ஃபார் ராமாயணம். ராமாயணத்துக்கு கொஸ்டின் ஆன்சர் சிஸ்டம் ஆட்டோமேட்டட். இது ஒன்று. அதுக்கப்புறம் கட் மைக்ரோப் வயிற்றுக்கு உள்ள பாக்டீரியாஸ், நல்ல பாக்டீரியா, இதெல்லாம் செய்வதற்கு சாத்வீக உணவு எந்த வகையில் பயன்படுகிறது இல்லையா? இதெல்லாம் இப்போ இதை நாம் எப்படி பார்ப்பது? இது நான் அங்கங்கே படித்து திரட்டினது.
இதில் இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. இன்னும் விசித்திரமானதெல்லாம் சொல்கிறாங்க. சில அமைச்சர்கள்லாம் புஷ்பக விமானத்திலிருந்து விமானம் வந்துச்சு. இந்த அனுராக் தாக்கூர்னு ஒரு அமைச்சர் இருக்கார், அதாவது இந்த கோலி மாரம் சாலோங்கா அப்படின்னு சொல்லி சிஏஏ ப்ரொட்டஸ்டில் பேசினவர், அதை சுட்டு தள்ளுங்கன்னு. அவர் ஒரு அரிய கண்டுபிடிப்பை மாணவர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதாவது விண்வெளியில் முதல்ல பறந்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்லை, அனுமார்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் இது வரும். இப்போ இதை எப்படி எடுத்துக்கொள்ளும்? இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்பது உண்மையிலே எப்படி இருந்திருக்கிறது? ஆக பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கு நாலேஜை மறுப்பது தான் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். சூத்திர பஞ்சம மக்களுக்கு அதில் ரொம்ப முக்கியமானது என்ன? அது ஏதோ அந்த ஜாதியில் பிறந்தவர்கள்ன்றதுலேருந்து அல்ல நம்ம சொல்வது, உழைப்பிலிருந்து அறிவை பிரிப்பது. இந்த நாடு நாசமாக போனதுக்கு அதான் காரணம். இது நம்ம இந்த மருத்துவக் கல்லூரியில் ஒரு இது கொண்டு வந்தாங்க இல்லையா, உறுதிமொழி ஏற்பது. ஆமாம், சரக சங்கீதையிலிருந்து உறுதிமொழி எடுக்க வேண்டும் மருத்துவக் கல்லூரியில்னு ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ தான் இதை பற்றி பேசியிருக்கிறோம். அது அதாவது மருத்துவர்கள் எனப்படுபவர்கள் நாவித சமூகத்தை சேர்ந்தவர்கள். அது நம்ம ஊரில் தான் அப்படி இருக்குதுன்னு இல்லை. மனுஸ்மிருதியில் நாவிதர்களுக்கு பேர் அம்பஸ்த என்று பெயர், மருத்துவர்களுக்கும் அதான் பேர் மனுஸ்மிருதியில். நியாயமாக அந்த நவீன மருத்துவ கல்வி வரும்போது அந்த தொழிலில் இருந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை மருத்துவர்களாக்கி இருந்தாக்கா இந்த நாடு விளங்கியிருக்கும். இது ஒவ்வொரு துறைக்கும் நம்ம பொருத்தலாம். ஆனால் மருத்துவர்களை பற்றிய மனுஸ்மிருதியினுடைய பார்வை என்ன? மருத்துவன் கையால் சோறு திங்கிறதும் தொழுநோயாளி கையால் சோறு தின்பதும் ஒன்று. மருத்துவன் தொட்டாக்க 3 வாட்டி குளிக்கணும்னு இருக்குது. இதுதான் மருத்துவர்களை பற்றிய மனுஸ்மிருதியின் பார்வை. இது ஒரு சான்று. பார்ப்பனர்கள் ஏற்கலப்பை தொடக்கூடாது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது போல. அப்போ உழைப்பை தீண்டத்தகாததாக இழிவானதாக கருதுவது, அவங்களுக்கு நாலேஜ் தேவையில்லை, அறிவிலிருந்து அவர்களை விலக்கி வைப்பது என்பதுதான் இந்திய அறிவு மரபு என்பதிலிருந்து இருக்கு ஒன்று. ரெண்டாவது, இந்திய அறிவு மரபு அப்படின்னு ஒன்று இருக்குதா, அதை அப்படி சொல்ல முடியுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி. இந்திய அறிவு மரபுன்னு ஒன்று இருக்குதா? அப்படி கிடையாது. பல இனங்கள், பல மொழிகள், பலவிதமான மக்கட்கூறுகள் இங்கே இருக்குது. முரண்பட்ட பல அறிவு மரபுகள் இருக்குது. இப்போ கேரளா கவர்மெண்ட்லேருந்து நியமித்த ஒரு கமிஷன், அவர் நம்ம பிரபாத் பட்நாயக் அவர் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஒரு குழு இதை ஆட்சேபம் தெரிவித்து எழுதியிருக்கிறாங்க. இதில் எப்படி பௌத்த சமண மரபுகள், இஸ்லாமிய மரபுகள் விலக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய அறிவு மரபிலிருந்து தமிழ் மரபு அது விலக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்திய மரபுன்னு அவர்கள் எதை சொல்கிறாங்கன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், மோடி சொல்கிறார்கள் 1000 ஆண்டு அடிமைத்தனம்னு. முகலாயர்கள் உள்ள வர்றதுக்கு முன்னால் இந்தியா பொற்காலம், அதுக்கு முன்னால் இருந்தது தான் இந்திய அறிவு மரபு என்பதிலே வரும் என்பதுதான் அவர்கள் முன்வைப்பது. அந்த வகையில் சமஸ்கிருத அடிப்படையில் அல்லாத, பார்ப்பனிய அடிப்படையில் இல்லாத எதுவும் இந்திய அறிவு மரபு என்பதில் அவர்கள் சேர்க்கவில்லை என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ இதெல்லாம் பாடத்திட்டத்தில் கொண்டு வரும்போது ஒரு என்ன விளைவு ஏற்படுது? ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இதில் என்ன அப்படின்னாக்கா, சயின்ஸையும் சூடோ சயின்ஸையும் ஒன்றாக்குறாங்க. இது முக்கியமான பிரச்சனை. சூடோ சயின்ஸ்னா என்ன? இது ஆர்எஸ்எஸ்காரங்க தான் செய்கிறாங்கன்னு இல்லை, முன்னோரெல்லாம் மூடர்கள் இல்லைன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, என்ன அந்த குரூப் ஏற்கனவே அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளே டெலிவரி பார்க்கலாம், நம்மளே அதை பண்ணலாம், ஜோசியத்தில் கேன்சரை குணப்படுத்தலாம், இந்த மாதிரி பலது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலே இருக்குது அந்த மாதிரி செட்டு. அப்போது இந்த சூடோ சயின்ஸையும் ஒன்றாக்குகிறார்கள். ரெண்டாவது, சுதந்திரமான சிந்தனை என்பது இதன் மூலமாக தடுக்கப்படுகிறது. என்ன சிந்திக்கணும் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அடுத்தது, கேரளா மினிஸ்டர் ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க, ராமராஜ்யம் இருக்கு இல்லையா, அதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னாக்கா, இப்போ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கம்பேர் பண்ணுறாங்க. ராமராஜ்யத்தை அரசுக்கு அது எப்படி இருக்கணும், அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த கான்செப்ட் என்று அதை நிறுவுகிறார்கள். அடுத்தது,
ஒரு மைத்தாலஜி, இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அனுமார் பறக்கிறாரு, விமானம் பறக்குது, இந்த மித்தையும் சயின்ஸையும் வந்து இணைப்பது. நம்ம உடம்புல 8 சக்கரமோ 10 சக்கரமோ இருக்குது, அப்புறம் குண்டலினி இருக்குது, இதெல்லாம் ஒரு ஆள் அறுத்து பார்த்துருக்குறோம், உள்ள எங்கே இருக்குது சக்கரம், பாடி குணத்தை தான் அறுத்து பார்த்துருக்குறோம். அதையும் இப்போ நவீன விஞ்ஞானத்தையும் ஒன்றுபடுத்துவது, வரலாற்றில் பித்தலாட்டம் செய்வது. வரலாற்று பித்தலாட்டம் எந்த அளவு பித்தலாட்டம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டம் பற்றி சாவர்கருடைய புத்தகம் என்ன, அது வந்து சேர்க்கப்பட்டிருக்குது. அதில் முகலாயர்களுடைய பங்களிப்பு விளக்கப்பட்டிருக்குது. இப்போ அக்பர் காலத்திலேயே அவர் வந்து இதில் சான்ஸ்கிரிட்டில் இருந்த பாஸ்கராச்சாரியாவுடைய லீலாவதி என்ற நூலை வந்து ஒரு கணித நூல், அதை அராபிக்கில் மொழிபெயர்க்கிறாரு. இந்தியாவினுடைய முதல் எழுதப்பட்ட வரலாறு அல்பெருனி. அவர் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர், கஜினி முகமது அவையில் இருந்தவர். கஜினி முகமதை வேற காரணத்துக்கு தான் நமக்கு தெரியும். அவர் வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அன்றைய இந்தியாவின் வரலாற்றை வந்து தொகுத்திருக்கிறார். இப்போ இவங்களுடைய இந்த கான்ட்ரிபியூஷன் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அவுரங்கசீபுடைய தம்பி தாராஷிகோ தான் கீதை உள்ளிட்ட நூல்களை ஏற்கனவே வெள்ளக்காரனுக்கு முன்னால பர்ஷியன்ல அராபிக்கில் மொழிபெயர்த்தவர். இந்த மாதிரி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே அதில் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் பக்தி இயக்கம், சாதி மறுப்பு இயக்கம், அது அம்பேத்கர்லேருந்து பெரியார்லேருந்து அது எல்லாமே இதில் இருந்து ஒதுக்கப்படுது. இதெல்லாம் வந்து பட்டியல் போட்டு போகலாம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு மெசேஜ் வந்து நமக்கு சொல்லுது. பல்கலைக்கழகங்கள் என்பது சுதந்திரமாக சிந்திப்பதற்கான தளமாக இருக்கணும். அதற்குரிய சுதந்திரம் அதற்கு வழங்கப்பட வேண்டும். இப்போ இந்த மாற்றங்கள் எதை கொண்டு வருது அப்படின்னாக்கா, சுதந்திரமாக சிந்திப்பது என்பதற்கு பதிலாக இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு இந்து தேச பெருமிதம், அந்த பெருமிதத்துக்கு விசுவாசமாக இருக்கணும். அந்த பெருமிதத்துக்கு முரணான எதையும் நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் பெரியார் எடுத்துக்கிட்டால் அதான் இருக்குது. முட்டாள்தனங்களை வந்து அவர் பட்டியல் போடுறாங்க, அறிவு இல்லாமல் இருக்குது. அப்போது அந்த அறிவின்மையை பற்றி பரிசீலிக்கக்கூடிய எதையும் வந்து பேசக்கூடாது. எல்லாமே ஏற்கனவே இருந்தது என்று பேச வேண்டும். இதெல்லாம் இப்போ யூஜிசி கொண்டு வந்திருக்குன்றதெல்லாம் நம்ம ஐஐடியினுடைய காமகோடி இருக்கார்ல, அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, மாட்டு மூத்திரத்துக்கு சிறந்த மருத்துவ குணங்கள் இருக்குன்னு. எதில் அவராக சொல்லலை, நேச்சர் மேகசின்லேயே வந்திருக்குது அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டால், அது நேச்சர் மேகசின் மாட்டு மூத்திரத்தை ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியாக்கள் என்ன இருக்குது, நேர்மறையானது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மாட்டு மூத்திரம் மட்டும் இல்லாமல் கழுத மூத்திரம், குதிரை மூத்திரம், ஒட்டக மூத்திரத்தையும் ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. அதை நம்ம காமகோடி சொல்லலை. அதுலேயே நல்லது எது கெட்டது எதுன்றது விளக்கப்பட்டிருக்குது அந்த நேச்சர் மேகசினில். இவர் வந்து மாட்டு மூத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது தான். அப்போ இது வந்து ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் யூஜிசி பரிந்துரைத்திருக்கிற இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்ற அடிப்படையிலான பாடங்கள். இதுக்கு வந்து அந்த விபிஎஸ்ஏ நிறைவேறணுன்றது இல்லை. நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சொன்னது போல், இங்கே ஒரு கவர்னர் வந்து துணைவேந்தர் நியமிச்சிட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் பாடத்திட்டத்துக்குள்ளே வந்துடும். இந்த நிலைமை, அதாவது இந்த நிலைமையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு, மாணவர்களுக்கு இதை சொல்லணும். இது எதுவும் கற்பனை அல்ல. இதில் பலது கொஞ்சம் தேடி எடுத்தாக்க எடுக்கலாம். இந்தியாவில் எந்தெந்த கல்லூரிகளில், என்னென்ன பல்கலைக்கழகங்களில் என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே இந்த லிஸ்ட்டில் நான் சொன்னதெல்லாம் இருக்குது என்பதை கொஞ்சம் தேடி பிடிச்சாக்க எடுத்துட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்களுக்கு வர வேண்டுமா, வந்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். இப்போ கல்வியை இப்படி ஒன்றிய அரசு, குறிப்பாக மோடி அரசு தன் கையில் எடுத்துக்கொள்வது என்பதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நமக்கு பாசிசத்துக்கு மிக முன்னுதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய இடம் ஜெர்மனி, நாசிசம். அப்போ ஜெர்மனியில்
ஒரு ஃபாசிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப்பை அறிவிப்பதற்கு முன்னால் 1933 எங்கே கை வைக்கிறாங்கன்னா கல்வி புலத்தில் தான் கை வைக்கிறாங்க. அதில் இருந்த யூதர்கள், இடதுசாரிகள், சோஷலிஸ்டுகள் அல்லது டிசிடென்ட்ஸ், மாற்று கருத்து சொல்லக்கூடிய லிபரல்ஸ், இந்த கல்வியாளர்களை பூரா முதல்ல களை எடுக்கிறாங்க, அந்த பல்கலைக்கழகங்களிலிருந்து அகற்றுகிறார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க? பாடத்திட்டத்தை திருத்தி எழுதுகிறார்கள். இது பற்றி முன்ன நான் படிச்சிருக்கிறேன். எப்படி ஜெர்மானியர்கள் தான் தூய ஆரியர்கள், மிச்ச பேரெல்லாம் ஒரு அரை வளர்ச்சியில் இருக்கிற குரங்குகள் என்பதெல்லாம் பாடத்திட்டத்தில் தான் வந்திருக்குது. அது சும்மா ஏதோ நாசிகள் மட்டும் தனியாக பேசிக்கிட்டாங்கன்றதல்ல, பாடத்திட்டத்திலேயே அதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. அப்போ பாடத்திட்டத்தை இந்த மாதிரி ஒரு சூடோ சயின்ஸு அல்லது தேசியவாத, தேசவெறி, பாசிஸ்ட் அரசியல் என்ற அடிப்படையில் பாடத்திட்டத்தை திருத்தி எழுதுகிறார்கள். இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, ஒரு முழு நிறைவான பாசிஸ்ட் சர்வாதிகாரமாக மாறுவதற்கு முன்னால் நடக்குது. அப்போ இதெல்லாம் என்ன, இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இது பாசிசம் என்பது இந்த விஷவாயு முகாம் கேம்பில் தொடங்கல, இந்த மாதிரி ஃபார்மில் தான் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இந்த திருத்தங்கள் தொடங்குகின்றன. இப்படி தொடங்கியதன் விளைவாகத்தான் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறை, கணிசமான மக்கள் அப்படி மாற்றி அமைக்கப்படுகிறார்கள். எப்படி மாற்றி அமைக்கப்படுகிறார்கள்? பச்சை படுகொலை செய்வதற்கு, மில்லியன் கணக்கில் யூதர்களை அல்லது பிற நாட்டு மக்களை கொலை செய்வதற்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாத, குற்ற உணர்ச்சி கொள்ளாத அப்படி ஒரு தலைமுறை உருவாக்குகிறார்கள். இந்த கல்வி என்பது நம்முடைய இளைய தலைமுறையை அப்படி மாற்றி அமைக்கும். அன்கிரிட்டிக்கல், நம்ம சுயமரியாதை மண், பெரியார் மண் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். பெரியாருடைய முத்திரை வாக்கியம் என்ன? நான் சொல்லுகிறேன் என்று நம்பாதே, உன்னுடைய சொந்த அறிவை கொண்டு யோசித்து எது சரின்னு படுதோ அதை நம்பு என்று சொல்லக்கூடிய, என்று பயிற்றுவித்த ஒரு மண்ணில் இந்த பகுத்தறிவுக்கு எதிரான இந்த சிந்தனை பரவுமானால், இது புதுசாக பிஜேபி தான் கொண்டு வரணுன்றது இல்லை. ஏற்கனவே நம்ம ஊரில் அதுக்கு போதுமான அளவு களம் இருக்குது. ரொம்ப எளிய உதாரணம் கரூர். கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றது எடுபடுதுனாலே அந்த சமூகம் அறிவுபூர்வமாக சிந்திக்க முடியாத, எளிதில் இதுக்கெல்லாம் பலியாகக்கூடிய சமூகமாக இருக்கிறது என்று பொருள். அந்த கான்ஸ்பிரசி தியரியை நம்புறவங்க கணிசமாக அமெரிக்காலையும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் அவங்க ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இங்கே தாவேகா ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த சிந்தனை முறைக்கு என்ன பொருள்? தரவுகள் அடிப்படையில் விவரங்களை பரிசீலித்து பார்க்காமல் முன் அபிப்பிராயங்களின் அடிப்படையில் சொல்லப்படும் எதையும் ஏற்றுக்கொள்வது. அப்போ அதை சொல்வதற்கு இதெல்லாம் நம்ம ஊரில் நீங்கள் மருத்துவர்கள் மத்தியிலே போனாலே நாட்டு வைத்தியர் மாதிரி பேசுகிற மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போது நாட்டு வைத்தியம் நமக்கு எதிரி அல்ல, பாரம்பரிய மருத்துவம் நமக்கு எதிரி அல்ல. அது சயின்டிஃபிக்காக அது நிரூபிக்கப்படணும், எவிடன்ஸ் அடிப்படையில் நிரூபிக்கப்படணும். அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படுவது என்றால் என்ன என்பதே தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. நானே மருத்துவர்கிட்ட, அந்த காலத்தில் சார் எல்லாம் ஹெல்த்தியாக இருந்தாங்க, இது மாதிரி டாக்டர் பேசுகிறார். இது சீமான் பேசினாக்க நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மருத்துவர்கள் பேசுகிறாங்க, அந்த காலம் எப்படி இருந்தது, எவ்வளவு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தது, எத்தனை காலத்துக்கு உயிர் வாழ்ந்தார்கள், லாஞ்சவிட்டி இருந்ததா, வயது எவ்வளோ குறைவாக இருந்தது. இது ஒரு எம்டி மருத்துவர் இதை பேசுகிறாங்க, அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போ இதுக்கு என்ன பொருள்? அந்த மாதிரி ஒரு சிந்தனை அடித்தளம் இருக்கும்போது பாரம்பரிய பெருமிதம் என்ற பெயரில் எதை வேண்டுமானாலும் கடைபிடிக்க முடியும், இதை எளிதில் முடிச்சு போட முடியும். அப்போ இது மாதிரி நம்பக்கூடியவர்கள், அறிவுபூர்வமாக சிந்திக்காதவர்கள் இடையில ஒரு ஹேட் பாலிடிக்ஸ், வெறுப்பு அரசியல் வெகு எளிதில் பரவும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக காரண காரியங்களை அடுக்கி சொல்லி, இன்ன காரணத்துக்காக நீங்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் என்று தாவேக்கா நியாயமாக சொல்லியிருந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு பொதுவாக தீய சக்தி அப்படின்னு சொல்லி நம்ப வைக்க முடியுது என்றால் என்ன பொருள்? இதுக்கும் இஸ்லாமிய எதிர்ப்பு, வெறுப்பு அரசியலுக்கும் என்ன வேறுபாடு? இப்போ இந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர்கள்
வெறுப்பு அரசியலுக்கு பலியாக மாட்டார்கள் என்பதற்கு என்ன கேரண்டி, என்ன உத்தரவாதம்? இதை சொன்னா நம்பக்கூடியவர்கள், அதை சொன்னால் ஏன் அதை விட இன்னும் அதிகமான வாய்ப்பு அதில் தான் இருக்குது, நம்ப வைப்பதற்கான வாய்ப்பு. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும்? சும்மா யூஜிசி கல்வி திட்டம் அப்படி அல்ல. இது ஒரு தலைமுறையை எப்படி சிந்திப்பது என்பதற்கு மாற்றுவதற்கான முயற்சி தான் இது. வட இந்தியாவில் குறிப்பிட்ட அளவுக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் அந்த நிலை தென்னிந்தியாவுக்கு இன்னும் வரல. கர்நாடகாவில் எதிர்ப்பு இருக்குது, கேரளாவில் எதிர்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்குது, ஆந்திராவில் கூட சந்திரபாபு நாயுடு சில அம்சங்களில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்போ ஒரு தலைமுறையின் சிந்தனை முறையையே மாற்றி அமைக்கக்கூடிய, பாசிசத்துக்கு தோதாக மாற்றக்கூடிய இந்த மாற்றம், இதை தடுப்பதற்காக நாம் பேச வேண்டும். இதில் எது முக்கியம் நான் கருதுறேன் அப்படின்னு சொன்னால், நாம் இந்த கையறு நிலையை விட்டு இளம் தலைமுறையினருக்கு இதை எப்படி சொல்வது? இப்போ என்னை போன்றவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. சொல்கிறாங்க இல்லையா, இவங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இளம் தலைமுறையினர் அதை பற்றி யோசிக்க வேண்டும், அல்லது இதில் பரிச்சயம் உள்ளவர்கள் அதை பற்றி யோசிக்கணும். இப்படி இந்த அபாயங்களை சுட்டி காட்டக்கூடிய, உண்மையான அரசியலை பேசக்கூடிய ஒரு சூழல், தைரியமாக தயக்கமின்றி இதை நாம் பேச வேண்டும். ஒரு தேர்தல் அரசியல் ஆதாயம் என்ற வரம்புக்குள்ள நின்று இதை பேசினா ஜெயிக்கலாம், அதை பேசினா ஜெயிக்க முடியாது என்று பேசுவது தற்கொலை முயற்சி. அது அவங்களுக்கே கூட, திராவிட இயக்கத்துக்கே ஒரு தற்கொலை முயற்சி, இதை பேச முடியாதுன்னாக்க. பெரியார் என்ற ஒரு மனிதர், திராவிட இயக்கம் அப்படி அதை பேசுகிறாவிட்டால் அதுக்கு பின்னால் அது அரசியல் இயக்கமாக மாற்றி வெற்றி பெறுவதற்கான அடித்தளமே கிடையாது. அல்லது ஆரம்பகால திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் பேசுகிறாவிட்டால் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை கிடையாது. இன்னைக்கு ஒரு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சூழல், அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட நிலையை ஒரு பாசிட்டிவான, முற்போக்கான, நாகரிகமான ஒரு சூழலாக கருதும் நிலை உருவாக்கப்படுகிறது. இதற்கு எதிராக என்ன மையமான பிரச்சனை என்பதை முன்வைத்து நாம் பேச வேண்டும். வாய்ப்புள்ள வழிகளிலெல்லாம் பேச வேண்டும். நன்றி.